போகர் நவபாசன சிலையை பழனியில் மட்டுமல்லாமல் மற்றொரு இடத்திலும் முருகன் சிலையை நிறுவியுள்ளார். அது எங்கே உள்ளது என்பது பற்றி தகவல்கள் தெரிந்து கொள்ள வீடியோவை கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொடைக்கானலில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த பூம்பாறை என்னும் கிராமம். 4 புறமும் மலைகள் சூழ நடுவில் அமைந்திருக்கும் கிராமமே இந்த கிராமம். இங்கிருக்கும் குழந்தை வேலப்பர் சந்நிதி போகரால் நிறுவப்பட்டது. நவபாசனங்கள் கொண்டே இந்த சிலையும் பழனி முருகன் போல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் சேர மன்னர் ஒருவர் பழனி மலையை நோக்கி முருகனிடம் தங்களுடைய திருமணத்தை எனக்கு இங்கேயே காட்சி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அதற்கு இணங்க முருகனும் அவருக்கு காட்சியளிக்கிறார். அப்படி உருவாக்கப்பட்டதே பூம்பாறையில் உள்ள திருமண மண்டபம். இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அருணகிரிநாதரும் போகரும் இங்கே இல்லை. திரும்பி வந்து பார்க்கும் பொழுது முருகன் சிலை இல்லாமல் இருப்பதை பார்த்துவிட்டு பழனியில் எப்படி நவபாசனத்தால் செய்தாரோ அதே போல் சிலையை இங்கும் உருவாகி இருக்கிறார். ஒருமுறை அருணகிரிநாதர் முருகப்பெருமானை வழிபடுவதற்காக பூம்பாறைக்கு வருகிறார். அப்பொழுது இருட்டி விடுகிறது. அதனால் இங்கேயே தங்கிவிடுகிறார். இதை அறிந்து கொண்ட மோகினி பெண் அருணகிரிநாதரை கொல்ல முற்படுகிறது. அப்பொழுது முருகப்பெருமான் குழந்தை வடிவில் வந்து அவரை காப்பாற்றுகிறது. இதை அறிந்து கொண்ட அருணகிரிநாதர் தன்னை காப்பாற்றியது முருகன்தான் என்று தெரிந்து கொள்கிறார். அதனால் அவருக்கு குழந்தை வேலப்பர் என்று பெயர் சூட்டி மகிழ்கிறார். இந்த முருகன் பார்ப்பதற்கு பழனி முருகன் போன்றே காட்சி தரும். இந்தியாவில் மொத்தம் 2 நவபாசன சிலைகள் உள்ளது. ஒன்று பழனி, மற்றொன்று பூம்பாறை. இங்குள்ள முருகப்பெருமான் எப்பொழுது பக்தர்களை அழைக்கிறாரோ அப்பொழுதுதான் நாம் அவரை தரிசனம் செய்ய முடியும். இங்கு நடக்கும் தேர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. 2 புறமாகவும் வடமிழுத்து செல்வார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வடத்தில் உள்ள அச்சின் மீது கிட்டத்தட்ட 25,000 தேங்காய் உடைத்து வழிபடுவது மிகவும் ஒரு சிறப்புக்குரிய நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் திருமணம் நடக்காதவர்களுக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களும் இந்த முருகனை வழிபட்டால் நிச்சயம் நடக்கும் என்பது மக்களிடத்தில் ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த கோவில் காலை 6 மணியில் இருந்து இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். திருவிழா நாட்களில் நேரங்கள் மாற்றப்படலாம். இந்த கோவில் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கோவில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோவிலை பற்றி நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த முருகனை பார்க்குறதுக்கு ஒரு முறை முயற்சி பண்ணுங்கள். நாம் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அவராக நம்மளை எப்போ கூப்பிடுறாரோ அப்போ தான் இங்கே போக முடியுமா. பழனி முருகனாக இருக்கட்டும் அல்லது திருச்செந்தூர் முருகனாக இருக்கட்டும் இந்த பூம்பாறை முருகனாக இருக்கட்டும், என்னை பொறுத்தளவுக்கு எல்லா கடவுளுமே அவங்களா எப்போ நம்மளை அழைக்கிறாங்களோ அப்போ தாங்க நம்ம போய் அவங்கள தரிசனம் பண்ண முடியும். இருந்தாலும் நம்ம ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்போமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இது போல் மேலும் பல ஆன்மீக தகவல்கள் பற்றி தெரிஞ்சுக்கிற மறக்காமல் என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.